கட்டி இருந்துச்சு. இப்போ நான் அதுக்காக ப்ரேயர் பண்ணேன். இப்போ எனக்கு அந்த கட்டி கொஞ்சமா குறைஞ்சு எங்க இருக்குன்னு தெரியல அம்மா. வா மகளே, வா மகளே, மாமகளே, இங்க ஓடி வா மகளே. என் அன்பு மகளை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். அல்லேலூயா. 10 வருஷமா Holy Spirit of God, இந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் சரத்தில் கட்டியோடு வந்திருக்கிறார்களோ அந்தந்த பிசாசின் கட்டிகள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரலில் அநேகர் வந்திருக்கிறீர்கள். உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். திருமாமறையே அருள்பதியே, திருமாமறையே அருள்பதியேனின் திருச்சபை வளரனின் தயை புரியே. திருமாமறையே அருள்பதியேனின் திருச்சபை வளரனின் தயை புரியே. வாசகர் கதிர் பல தோழிர கருணை வாசகர் கதிர் பல தோழிர கனக புவினின் தேயகல மருள் ஜன மொழியுற அவனருள் உணர. திருமாமறையே அருள்பதியேனின் திருச்சபை வளரனின் தயை புரியே.
நாமம் எங்கும் கனமொழி வீச இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச இறையே நினைமை விசுவாசம் நேசமோடு யூனியம் தாசர்கள் பேச திருமா மறையே அருள் பதியேனின் திருச்சபை வளர தயை புரியே திருமா மறையே அருள் பதியேனின் திருச்சபை வளர தயை புரியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உம்மை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நீசனை மறைத்தருளும் நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தோடு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த 3 வாரங்களாக நாம் சீஷத்துவத்தின் மேன்மையை பற்றி பேசிக்கொண்டு வருகிறேன். தேவனுடைய ஆவி என்னிடத்திலும் உண்டென்று விசுவாசித்து கர்த்தர் அருளும் வார்த்தைகளை உங்களுக்கு விளம்புகின்றேன். நீங்கள் விசுவாசிகளா சீடர்களா என்ற கேள்வியை வைத்து அதன் அடிஸ்தானத்திலே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும் கடைசி நாள் வந்த பொழுது அவர் சொன்னார், உலகமெங்கும் புறப்பட்டு செல்லுங்கள், மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மட்டுமல்ல சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். மனம் திரும்புகிறவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள். சபை என்பது சீடர்களை உருவாக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அல்லது பயிற்சி நிலையம் அல்லது ஒர்க் ஷாப், ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப். அங்கே வேலை பார்க்கிற போதகர்கள், மேய்ப்பர்கள், பாஸ்டர்கள், மெக்கானிக் அல்லது சூப்பர்வைசர் அல்லது சர்வீஸ் மேனேஜர், ஏதோ ஒரு போஸ்ட்ல அங்கே ஜெனரல் பாஸ்டர், டீக்கன் கேக்கன்லாம் வச்சிருக்காங்களா, ஒவ்வொரு நம்ம இப்படி மாற்றி வச்சுக்கலாம். இந்த உலகத்தில் காண்பிக்கிற உலகத்தின் இது எடுத்துக்காட்டுகளின்படி வேத புத்தகம் நமக்கு வசனத்தை வியாக்கியானிப்பதில்லை. காரணம், உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தத்தை பிரதிபலிக்கிற ஒரு திருச்சபை, அதற்கு கர்த்தருடைய மணவாட்டி என்று பெயர். கைகளை தட்டி, பிதாவின் சித்தத்தை பிரதிபலிக்கிற திருச்சபைக்குத்தான் மணவாட்டி என்று பெயர். பக்கவழியாய் நுழைந்த பெருவயிற்று நாய்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள் பண ஆசையினால் நிறைந்து காமவிகார கண்களை உடையவர்களாய் வாலிபர்களையும் கன்னிகளையும் மட்டுமல்ல சகல கிழவிகளையும் கிழவர்களையும் கூட தன்வசமாக இழுத்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிற பக்க வழியாய் நுழைந்தவர்கள் மத்தியிலே இதை நான் பேசவில்லை. அப்படி நுழைந்தவர்கள் இருக்கிறனால தான் சோட்டா பாய்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பையங்களாம் சேனல் அனுப்பி அவங்களுக்கு தெரிந்த வசனத்தை வைத்து புறஜாதிகளிலிருந்து வந்தவர்கள் கர்த்தருடைய வசனத்தை இப்படி புரட்டுகிறீர்களே என்று உங்கள் அளவுக்கு அவர்களுக்கு வசனத்தை புரட்டி பேச தெரியாட்டிலும் சரியான 2 வார்த்தைகளை வைத்துக் கொண்டாவது உங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே. ஐயோ, கர்த்தருடைய வசனம் இப்படி புரட்டப்படுகிறதே, ஆண்டவருடைய திருச்சபை பிசினஸுக்கு வேறாய் நடக்குகிறதே, ஆண்டவருடைய திருச்சபை பரிசுத்த குலைச்சலாய் நடந்து கொண்டிருக்கிறதே என்ற ஆதங்கத்தினால் ஒரு சிலர் அல்லது தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இதன் மூலம் பேர் சம்பாதிக்கணும், அங்கேயும் சில கள்ள உபதேசிகள் இருக்கிறார்கள். எல்லா ஊழியர்களும் குறை சொல்வதுதான் அவருடைய எண்ணங்கள். அவர்களில் நலமானவற்றை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று போதிக்கிற சில பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆதங்கம், வயிற்றெரிச்சல், கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிற மக்களை இப்படி ஏமாற்ற ஒரு கூட்டம் இருக்கிறதே என்பது பரிதபிப்பு.
அந்த பரிதவிப்பினால் நான் சமூக வலைதளத்தில் ஒரு காலத்தில் ஊழியர்கள் என்றால் மதிப்பு மிக்கவர்கள், அவர்களை பற்றி பேசக்கூடாது என்று இருந்த காலங்கள் போய் இன்றைக்கு ஊழியர்கள்லாம் வாடா போடா அவனே இவனே ஒரே அடியில் மண்டையை புழப்பேன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டது உலகம் அல்ல, சபைகள். காரணம் என்ன? இவர்கள் அழைப்பின் முதல் துவக்கம் நன்றாகத்தான் இருந்திருக்கும். பணம் வந்த பொழுது, காசு வந்த பொழுது, அல்லது பிராண்டட் ஊழியமான பிற அவர்கள் என்ன சொன்னாலும் வேத வாக்கா நம்ப தொடங்குகிற இந்த இழிவான இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை சார்ந்து கொண்டு போகிற ஒரு கூட்ட மக்கள், ஒரு கூட்டம் சொல்ல மாட்டேன் 80% அவர்களுக்கு தங்கள் இச்சையும் நிறைவேற வேண்டும், சபைக்கும் போக வேண்டும். அப்படி யார் பட்டர் ஜாம் தடவுற பிரெட்ல பட்டர் ஜாம் தடவுற மாதிரி பேசுறாளோ அவளை பின்பற்றி போனோன்ற ஆசையோடு இருக்கிற காரணம் அவர்கள் தேவன் என்று அவரை அறிந்தும் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாதினாலே இழிவான இச்சரை உங்களுக்கு கர்த்தர் அவர்களை ஒப்புவித்தார். அவர்களை சத்தியத்துக்கு செவி கொடாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்தபடியினால் பொய்யை நம்பத்தக்க வஞ்சகத்தை தேவனே வரவிட்டார். ஐயா, இப்ப மத கலவரங்கள் நம்ம நாட்டில் நடக்குது, எல்லா மதத்திலும் நடக்குது. அந்த அவங்க கொண்டாடுகிற சாமியை வந்து நான் இதை செய்யலடா, நான் இதை சொல்லலடா, இங்க பிறக்கலடா அப்படின்னாலும் நம்ப மாட்டான். அவன் அந்த சாமியை அடிச்சு போடுவான். ஏன்னா மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டம், அதே போல் கிறிஸ்துவை வைத்து விற்று பிழைக்கிற ஒரு பெருவயிற்று நாயின் கூட்டம் கிறிஸ்தவத்தில் உண்டு. அந்த பிராண்டட் ஊழியக்காரர்கள் என்ன சொன்னாலும் ஆமா, அவர் என்ன சொன்னாலும் ஆமா, விபச்சாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஆமா, விபச்சாரம் செய்யன்றாலும் ஆமா, இப்படி இதோ எதை செய்தாலும் இது என்ன வேதத்தை மாற்றி பேசினாலும் ஆமா. என் வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவருப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். டென்சிங் டானின் மீது இல்ல, டிஜிஎஸ் தினகரங்கள் மீது இல்ல, பில்லிகர்கா மேல இல்ல, ரெனாட் போங்கே மேல இல்ல, டிஎல் ஆஸ்பன் மேல இல்ல, இதோ இப்பொழுது இருக்கிற பெனிகின் மேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் மட்டும் அன்பு கூறுகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் மட்டும். மனிதனுக்கு மேன்மையா தோன்றது, கர்த்தருக்கு அருவருப்பு. என் ஊழியம் எனக்கு மேன்மையா தோன்றுச்சு, மனுஷர்கள் என்னை புகழ்ந்தால் எனக்கு ஐயோ. தேவனுடைய மனிதன் சிலுவையை பிரதிபலிக்கிறவனாகவும் கிறிஸ்துவை முன்னிறுத்தவனாகவும் இருக்க வேண்டும். எனவே தான் பவுலடியான் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தைத்திருக்கிறேன். அகால பிறவியாகி எனக்கு நான் பிழைத்திருப்பது, மாமிசத்தில் பிழைத்திருப்பது எனக்காக தம்மை தாமை ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என் மாமிசம் பிழைத்திருப்பது இந்த உலகத்துக்காக அல்ல, உலகத்தின் தோற்றத்தை பிரதிபலிப்பதற்காக அல்ல, உலகத்திலே பவுலுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பவுல் மினிஸ்ட்ரிஸ் என்று மினிஸ்ட்ரியை தொடங்குவதற்காக அல்ல, என்னை தான் ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே என்னுடைய பவுல் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு இமேஜ், ஒரு பாடி பிழைத்திருக்கிறது. கைகளை தட்டி. அப்ப சீசத்தின் மேன்மையை அறியாதபடிக்கு மேற்பூச்சாய் கட்டுகிற ஒரு போலி வைத்தியர்கள், காரியத்துக்கு உதவார்கள். வைத்தியனே உன்னை நீயே குணமாக்கிக் கொள் என்று சொன்னாரே, அப்படிப்பட்டவர்கள். சில பாருங்க, வைத்தியம் தெரிஞ்ச போல நிறைய வாங்கியிருப்பான், டயக்னோஸ் பண்ண தெரியாது. நிறைய படிச்சிருப்பா, பார்த்துக்கங்க. எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ்சி, எஃப்ஆர்எஸ் எக்ஸெட்ரா அப்படி படிச்சிருப்பான். அந்த வியாதிக்கு டயக்னோஸ் பண்ண தெரியாது. அவன் கொடுக்குற மருந்துல சைடு எஃபெக்ட்ஸ் வந்து செத்தே போயிடுவான். ஒரு அம்மாவுக்கு 2 காது கேட்காம போயிடுச்சு. முதல்ல அந்த தெருவில் நாங்கள் மீனாட்சி நகரில் இருக்கும்போது என்னன்னு கேட்டேன், எனக்கு டிபின்னு நினைச்சு அவர் மெடிசன் கொடுத்தார் அங்கிள். அந்த டிபி மருந்து கடைசியில் டிபி இல்லை, அந்த மனுஷனுடைய அந்த மெடிசனுடைய பக்க விளைவு தான் என் காது 2 செவிடாயிடுச்சு. இன்னைக்கு தன்னுடைய ஜனத்தினுடைய ஆவியினுடைய வியாதி என்ன, ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் என்ன என்பதை டயக்னோஸ் பண்ணாதவன் தான் அநேக சபையில் போதகராக இருக்கிறான். அவனுக்கு தேவை காசு, பணம். தனக்கு சபைக்கு ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, அதே போல மற்ற கட்சிகள் ஆட்களை மெம்பர்ஷிப் கார்டு போடுறது போல தன் சபைக்கு மெம்பர்ஷிப் கார்டு போட்டா போதும், தனக்கு பதவி வந்தால் போதும், சென்ட்ரல் பாஸ்டர் ஆனால் போதும், பிஷப் ஆனால் போதும், தனக்கு நாற்காலி கிடைத்தால் போதும், தன் பிள்ளைகளும் தானும் பென்ஸ் கார்லையும் பிஎம்டபிள்யூலையும் பெரிய பெரிய கோபுரங்களை கட்டிக்கொண்டு போனால் போதும் என்ற நோக்கம் இருக்கிறதுனாலே ஜனங்களுடைய வியாதியை பற்றி கவலை இல்லை. அவனுக்கு நோக்கமெல்லாம் வயிறு, அவருடைய நோக்கமெல்லாம் பணம் பணம் பணம். நான் கேட்கிறேன், இத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற, உலகமெங்கும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
நெகட்டிவா பேசுறவங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக பேசுறவங்க நன்றாக தெரியும் அது கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய்த்தான் பேசுறாரு என்றாலும் அவருடைய சேனலை போய் பாருங்க, ஒரே மணி நேரத்தில் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வியூவர்ஸ் ஏறிடுவாங்க. சத்தியத்தை பேசுகிற பரிசுத்தவான்கள் கத்தி கொண்டிருப்பாங்க, ஒருத்தனும் பார்க்க மாட்டான். நான் சொல்றேன், இந்த நல்லவனா வாழ்றது ஈஸினா எல்லாரும் நல்லவனா இருக்க மாட்டான். நல்லவனா வாழ்ந்தால் லாபம் கிடைக்கும்னா எல்லாரும் நல்லவன் ஆயிட மாட்டான். நல்லவனா வாழ்றது நமக்கு லாபமா நஷ்டமா? நஷ்டம் தெரிஞ்சதானே வரமாட்டேன்ற. அப்போ நல்லவனா வாழ்றது நஷ்டம் கஷ்டம் என்று தெரியும். அதனால்தான் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே கீழ்ப்பட்டு வருவதற்கு தயக்கம் காட்டுகிறாய். ஒன்று மனுஷனா இருக்கணும், இல்லை என்ற மிருகமா இருக்கணும். மனுஷனா இருந்தா மிருகம் நம்ம சாப்பிட்டுருவோம், நாம மிருகமான மற்றவங்களை சாப்பிட்டுருவோம். நாம நல்லவன்னா உலகம் நம்மை சாப்பிட்டுருவோம். நாம் உலகத்தை நான் இருந்தால் இது நம்ம நல்லவனா இருந்து உலகம் மிருகம் நம்மை சாப்பிட்டு விடும். எனவே நல்லவர்களை மட்டும்தான் இந்த உலகம் பகைக்கும். பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் விரோதமாக யுத்தம் நடக்கும். இந்த பரிசுத்தவான்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு தான் ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த பரிசுத்தவான்களுடைய உபதேசத்தை கேட்பதற்கு நோபடிஸ், எங்கும் ஆட்கள் இல்லை. அந்த காலத்தில் ரத்தம் சிந்தி மீட்ட சபைகள், மிஷனரிகள், இந்த திருச்சபை கட்டினவர்கள் அதற்காக ப்ராப்பர்ட்டிஸை தன்னுடைய பணத்தை எல்லாம் வெளிநாட்டில் விற்று கொண்டு வந்து இந்தியாவில் போட்டு சபைக்காகவும் கல்லூரிக்காகவும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்காகவும் சமூக சேவைக்காகவும் சுவிசேஷத்துக்காக விதைத்து விட்டு மண்ணோடு மண்ணாய் போய் விதைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய 1% குணலட்சம் இல்லாதவன் தான் இப்பொழுது சபைகளை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள். கைகளை தட்டு. 1%, not even 1%, சிங்கிள். தேவனுடைய திவ்ய சுவாபத்தை தரித்துக் கொள்ளுகிறவன் பேர் சீஷன். எல்லாவற்றையும் வெறுத்து அவரை பின்பற்றுகிறவன் சீஷன். உலகத்தின் ஆசை இச்சைகளையும் வெறுக்கிறவன் சீஷன். நான் கேட்கிறேன், நீ சீடனா விசுவாசியா? விசுவாசியே சீடனாக வேண்டுமானால் போதகன் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். என்ன செய்வேன்? மேய்ப்பனை ஒரே வெட்டணும். நான் சொல்றேன், சதக்குன்னு வெட்டணும். 1986ஆம் ஆண்டு ஆண்டவர் இயேசு என்னை தம்முடைய ஆவியினால் நிரப்பி ஒரு தரிசனத்தை காண்பித்தார். பிதாவின் சமூகத்திலே காண்பித்தார். நான் போய் நின்றேன். எதற்கு வந்தாய் அப்படின்னு கேட்டாரு. பயந்து நடுங்கினேன். குடலெல்லாம் கருகுனது போல இருந்துச்சு. ஒரு சவுண்டு கேட்டுச்சு, இடி முழக்கம் போல. ஒரு வெளிச்சம் என்றால் இந்த வானத்தை விட பெரிய வெளிச்சம், பல மில்லியன் மைல் கப்பால் இருந்தது. அந்த வெளிச்சத்தில் ஒரு சத்தம் கேட்டது, இங்கே ஏன் வந்தா என்று கேட்டது. நான் நடுங்கினேன். என் பக்கத்தில் வெண்வஸ்திரம் தரித்த ஒருவர் ஒளிமயமா நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல் என்றார். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கிறேன். நல்லது, நீதிமானாயிரு, சத்தியத்தை பேசு, சத்தியத்திலே நட, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உன் கையிலே கொடுக்கிறேன், வலது பக்கம் இடது பக்கம் பாரபட்சம் பாராமல் வெட்டு, இரத்தக்கரை படியாமல் உரையிலே போடாதே, போ, நான் உன்னோடு இருக்கிறேன். அவ்வளவுதான். பட்டயத்தை வாங்கி கொண்டவர் என்றைக்கு வலது பக்கம் இடது பக்கம் பாரபட்சம் விட்டுகிறான், தன் மகனுக்கு ஒரு சத்தியம், காணிக்கு 1 லட்சம் கொடுத்தா ஒரு சத்தியம், 5 லட்சம் கொடுத்தால் ஒரு சத்தியம், 1 ரூபாய் கொடுத்தால் ஒரு சத்தியம். இந்த உலகத்திலே சத்தியம் பேச எங்கே இருக்கிறார்கள்? கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டோம். சத்தியம் பேசலாம் சிலுவையிலே மறைத்துக் கொண்டு அங்கங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். எலியா சொன்னது போல நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, பாகாலுக்கும் முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பொக்கிஷங்கள், வைரங்கள், வைடூரியங்கள், விலையேறப்பட்ட கற்கள் எங்கே வைக்கப்படும் தெரியுமா? மறைத்து வைக்கப்படும். வெளியே வச்சிருந்தா என்ன செய்வோம்? எல்லாரும் தூக்கிட்டு போயிடுவோம், அதற்கு மதிப்பே இருக்காது. எனவேதான் பரிசுத்தவான்கள் ஜொலிக்கிற கற்களை பட்டை தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த துணி, அந்த கிளாத் அப்படி எடுப்பார் பாருங்க, பிரகாசிக்கும். கைகளை தட்டி அவர்கள் கல்லில் இருக்கிற பட்டயத்தை எடுப்பார்கள். இப்பொழுது காணுந்த கள்ளர்களெல்லாம் வெட்ட ஆரம்பிப்பார்கள். கைகளை தட்டி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள், கர்த்தருடைய திருச்சபையிலே இருந்து புறப்படுகிற அக்னி, தேவனுடைய கோபாக்கினை தேவனுடைய வீட்டிலே தொடங்குமாம். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். நான் உங்களை பயப்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை.
நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ரட்சிக்கப்படுவது புதுசில் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு ஜீசஸ் கிரைஸ்ட் கமிங் சூன். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? இப்ப മലയാളത്തിലെ ചൊല്ലിക്കൊണ്ട് പോവൻ തെരപ്രസംഗത്തിലെ ചൂളെ പോലെ കത്തുന്ന ഒരു ദിവസം വരും. അപ്പോൾ അഹങ്കാരികളൊക്കെയും ദുർപ്രവർത്തിക്കാരൊക്കെയും കർത്താൻ ന്യായം വിധിക്കും. കർത്താവ് യേശു വേഗം വരുന്നേ, நீ ரெடியா? ஆர் யூ ரெடி என்று பிரசங்கிப்பார்கள். எல்லா சபைகளிலும் ஆவிக்குரிய சபைகளில் சர்ச் ஆஃப் காட், அசம்பிளிஸ் ஆஃப் காட், இது டிபிஎம் சிபிஎம் இருந்து டிபிஎம் மாறிச்சு. அவர்கள் கூட கடைசியில் முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆமேன் இயேசு கிறிஸ்துவே வேகம் மாறும். மலையாளத்தில் சொல்லுவாங்க, ஆமேன் கர்த்தாவே வேகம் மரணமே. இப்ப எங்கேயும் ஆமேன் கர்த்தாவே எனக்கு ஒரு பயங்கரமாயிட்டு ஒரு பில்டிங் தரணே, எனக்கு ஒரு பயங்கர அமெரிக்காவில் ஒரு இடம் தரணே, எனக்கு என்ற மகன் வல்லிய வாசன் மூளை கொடுக்கணே. ஆமேன் கர்த்தாவே எனக்கு ஒரு காலேஜ் கட்டித்தாரும், ஆமேன் கர்த்தாவே எனக்கு ஒரு மருத்துவமனை கட்டித்தாரும், ஆமேன் கர்த்தாவே என் பிள்ளைக்கு நல்ல ஒரு படித்தவனாக, நல்ல ஒரு பணக்காரனாக, அல்லது இந்த ஊழியத்தை அடுத்த வாரிசாக எடுத்துக்கொள்கிற ஒரு மகனாக தாரும் என்று கள்ளர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு வருகிறார் என்று பேசுகிற ஒரு திருச்சபை சேர்ந்து இங்க வந்திருந்த கையை காட்டுங்க பார்க்கலாம். ஆன்லைனில் இருக்கிறவங்க கேட்கிறேன், இப்பொழுதும் தினந்தோறும் இயேசு சீக்கிரம் வருவார் ரெடியான்னு கேட்கிற ஒரு திருச்சபையை சேர்ந்தவர்கள் இருந்தால் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பிக்கலாம் தாராளமாக. யாராவது உண்டா? ஹல்லேலூயா. அந்த ஜெகன் அவருடைய விசுவாசி தான் சொல்றாங்க, இயேசு வருகிறார் என்று பேசுகிற எங்க பாஸ்டர் இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை தெரியாதுங்க, அவரை கண்ட மதிக்க மாட்டாங்க. போடா லூசு பயிலம்பா, இயேசு வருகிறார் என்று இப்ப சொல்லி பாருங்க, இந்த சபை அதை நம்புமான்னு கல்லெடுத்து தெரிவான். வீடு தருகிறார், மாடு தருகிறார், சோறு தருகிறார், பொண்ணு தருகிறாரு. எங்க சபைக்கு வந்தா நல்ல நல்ல பொண்ணுங்களா பார்க்கலாம், இப்படி பேசுறோம் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தருகிறார் என்று பேசுகிற கூட்டத்துக்கு மத்தியில் எப்படி சத்தியத்தை பார்க்க முடியும்? துன்மார்க்கனுடைய வாயிலே உலகத்தை பற்றிய பேச்சு இருக்கும், நீதிமானுடைய வாயிலோ வேதம் இருக்குமாம். கைகளை தட்டி, துன்மார்க்கனுடைய வாயில் என்ன இருக்கும்? உலகத்தை பற்றிய பேச்சு இருக்கும், நீதிமானுடைய வாயிலோ வேதம் இருக்கும். அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறார்கள். பாஸ்டர் என்ற போர்வையிலே, சுவிசேஷம் என்ற போர்வையிலே, தீர்க்கதரிசி என்ற போர்வையிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு தங்கள் உள்ளத்தில் உள்ளவைகளையே வெளிப்படுத்தி தங்கள் ஆசைகளை இச்சைகளையும் தீர்த்துக் கொள்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறார்கள். இவர்கள் நான் சீடு என்று சொல்வதற்கில்லை, என் வேதம் அதற்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை. சிஷ்யத்துவத்தின் மேன்மையை சொன்னேன். ஒருவரின் நிமித்தம் வீட்டை விடணும், தாயை விடணும், தகப்பனை விடணும், மனைவி விடணும், பிள்ளையை விடணும், சொத்தை விடணும், நிலங்களை விடணும். அதுக்கடுத்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவனே எனக்கு சீடன். தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு சீடன் என்றார். உங்களை வெறுக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? வெறுப்புனா என்ன சொல்றேங்க? வெறுப்புனா சுய வெறுப்பு. சுய வெறுப்புனா இந்த மாமிசத்தில் குடியிருந்தால் நாம் குடியிருக்கவில்லை, நம்முடைய விசுவாசம் மட்டுமே குடியிருக்கிறது. கைகளை தட்டி, மாமிசத்துக்குரிய சுவாபம் குடியிருக்கவில்லை, நம்முடைய கர்த்தரை பற்றி விசுவாசமே குடியிருக்கிறது. மாமிசத்துக்குரிய எண்ணம் குடியிருக்கவில்லை. எதை சில கர்த்தருக்கு செய்கிறோம், எதை நினைத்தாலும் கர்த்தருக்கு நினைக்கிறோம். எந்த ஊருக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும் நம்முடைய நோக்கம் பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் ஓ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உடைய அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். நான் ஒரு பாட்டு எழுதினேன் பல ஆண்டுகளுக்கு முன், இயேசு எனக்கு கொடுத்த ஒரு பாட்டு. அதுல வசனம் எப்படி வரிகள் வருது என்று பாருங்கள். உலகமெல்லாம் ஆதாயமாக்கினாலும் உன் ஆத்மா வீணானால் லாபம் என்ன? வெளியான வேஷங்கள் வேண்டாம் தம்பி, உள்ளான மனுஷனிலே மகிமைப்படு. அழகெல்லாம் மாயையாய் ஓடிவிடும், அறிவெல்லாம் இமைப்பொழுது மறைந்துவிடும். கண்மூடு நேரத்தில் கணக்கு முடிஞ்சிடும், புது கணக்கு பரலோகில் ஆரம்பமாகும். இங்க புக்கை க்ளோஸ் பண்ணிட்டோ ஆண்டு பகவான் அங்கே ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி புதுக்கணக்கு போடுவாளே, அவ போடுவா. கண்மூடு நேரத்தில் கணக்கு முடிஞ்சு க்ளோஸ் யுவர் அக்கௌண்ட். அப்போ கண்மூடு நேரத்தில் கணக்கு முடிஞ்சிடும், புது கணக்கு மறுமையில ஆரம்பமாகும். வாலிபமும் இளவயதும் மாயை தம்பி, சரீரம் ஒண்ணுக்கும் உதவாத மண்ணு தம்பி. வாலிபமும் இளவயதும் மாயை தம்பி, சரீரம் உதவாத மண்ணு தம்பி. உள்ளமே அவர் வாழும் கோயில் தம்பி, உறுதியா நீ வாழு அவரை நம்பி. உள்ளமே அவர் வாழும்
கோயில் தம்பி உறுதியா நீ வாழு அவரை நம்பி. வஞ்சகமாய் சாத்தான் வலை வீசுவான், வசனத்தாலே ஓட ஓட விரட்டி விடு. இந்த உலகமெல்லாம் வஞ்சகமான உபதேசம், கள்ள உபதேசம் வீசுனா என்னத்தை வச்சா நீ விரட்டலாம்? ஒன்னும் வச்சு விரட்ட முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இருந்தாதான் அந்த உலகத்தை கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதர்களை, கள்ள சபையை, இப்படி கள்ளபடியாய் போதிக்கிறவர்களை கர்த்தருடைய வசனத்திலே நீ அஸ்திபாரம் போட்டிருந்தால் விரட்டி விடு. கைகளை தட்டி. வஞ்சகமாய் சாத்தான் வலை வீசுவான், வசனத்தாலே ஓட ஓட விரட்டி விடு. கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிவான். அவனுக்கு எவ்வளவு காலமா? கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிவான். நீ நெஞ்சி நிமிர்ந்து அவன் தலையை மிதித்து விடு. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் வீரனுக்கு அழகு. நீ வீரனாய் ஜெயம் பெற்றவனாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்ட போர்ச்சேவனாய் இருப்பது உண்மையானால், வசனத்தில் அஸ்திபாரம் போட்டது உண்மையானால், நெஞ்ச நிமிர்ந்து தைரியமா நின்று பிசாசை மிதிக்கக்கூடிய ஆணா இருக்கணும்டா, பொட்ட பயலா இருக்கக்கூடாது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா ஜெயம் பெற்றவனாய் இருக்க வேண்டும். சரீரத்தில் பலம் இருக்கிறதோ இல்லையோ, ஆத்மாவிலே கர்த்தர் எனக்கு பலம் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி. என் சரீரத்திலே பலவீனன், கர்த்தர் சொன்னார் உன் பலவீனத்தில் பரிபூர்ண பலம். கைகளை தட்டி. கொரிந்து சபையின் மீதும் அப்போஸ்தலர் மேலும் பரிபூர்ண கிருபை இருந்ததாம். அப்ப மற்ற சபையில அப்ப பரிபூர்ண கிருபை பெற்ற ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? அந்த பரிபூர்ண கிருபைக்காக ஏன் தேபிக்கவில்லை? இயேசு வருகிறார் அந்த தாட்டையை போடுச்சுன்னா நீ அழிய போறன்னு அர்த்தம். வருவார் வருவார் என்று சொல்லும் பொழுதெல்லாம் வரல. வரமாட்டான். பெண் கொண்டும் கொடுத்தும் புசித்தும் குடித்தும், வாட்ஸ்அப் அடிக்ஷன், பேஸ்புக் அடிக்ஷன், லவ் அடிக்ஷன், காமத்துக்கு அடிக்ஷன், ப்ளூ ஃபிலிம் அடிக்ஷன், இதோ பணத்துக்கு அடிக்ஷன், கஞ்சாவுக்கு அடிக்ஷன், இதுக்கெல்லாம் அடிக்ஷனா இருக்கும் போது அவர் வருவாராம். பெண் கொண்டும் கொடுத்தும் ஆட்டம் பாட்டம் உல்லாசம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாய் ஆடும் பொழுதுதான் அவர் வருவாரா? நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். கையை தட்டுங்களேன். நீ சீடனான உபதேசத்தை பண்ணுகிற ஒரு சபையை தெரிந்து கொள். உன்னை சீசனாய் உருவாக்குகிற ஒரு நல்ல மெக்கானிக் அல்லது ஆர்கிடெக்ட் அல்லது வேற யாரு இன்னொன்னு சொல்லலாம் என்ஜினியர் அல்லது உருவாக்குற சயின்டிஸ்ட், அப்படிப்பட்ட சபைகளில் இருக்கிற மேய்ப்பர்களை சார்ந்து கொள். உன்னை சீடனாய் உருவாக்குறவன் தான் ஒரு பெர்ஃபெக்ட் கர்த்தரா அழைக்கப்பட்டவனே ஒழிய உன்னை டம்மி பீஸாவே வச்சுக்கிட்டு குழந்தையாரு பால் புட்டி கொடுக்குறேன் பால் புட்டி கொடுக்குறவங்கிற உனக்கு ஃபாதரா பிரீஸ்டா அல்லது பாஸ்டரா இருக்க முடியாது. முதலுக்கே மோசம் எங்க வட்டியை பார்க்கிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் போதகர்களாயிருக்க வேண்டிய உங்களுக்கு வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் பிரசங்கிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்க நீர்களே. இதோ குழந்தை 1 மாசம் பறந்து படுத்திருக்கும், 3 மாசத்துல குப்புற விழும், 8 மாசத்துல தவழும், 1 வயசுல எடுத்து நடக்கணும். ஏனுங்கண்ணா நடக்கணும். இது சப்பள செலவுலன்னு உட்கார்ந்தே இருந்துச்சுன்னா ஹிப்பில் பெட்டில ப்ராப்ளம், ஹிப்பில் ப்ராப்ளம் அல்லது காலிலே ப்ராப்ளம் அல்லது மூளையிலே ப்ராப்ளம், மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு அர்த்தம். மென்டல் ரிட்டார்டு சைல்டு, மன வளர்ச்சி குழந்தை நடக்கிறது கஷ்டம். அப்படியே நடக்கும். சில சபைகள் மன வளர்ச்சி குறைந்தவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். பிறவிலே மேனுஃபேக்சரிங் ஃபால்ட். அவர் உபதேசத்திலே கட்டப்படாமல் மனுஷனால் கட்டப்பட்டவர்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் அப்பையும் பாஸ்டரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கைகளை தட்டி. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வேறு, மனுஷனால் அபிஷேகம் பண்ணப்படுறது வேறு. மோசேக்கு அப்புறம் 40 வருஷம் பார்வோனுடைய வீட்டிலே அரசகுமாரனாய் வாழ்ந்தவன். அதுக்கடுத்து கர்த்தருடைய ஜனத்தோட துன்பத்தை தெரிந்து கொண்டு புறப்பட்ட போது 40 வருஷம் ஆடு மேய்த்தான். அதுக்கடுத்து 40 வருஷம் இதோ வனாந்திர வாழ்க்கை. ஆக மொத்தம் எத்தனை வருஷம்? 120 வருஷம். 120 வருஷம் கர்த்தருக்காக பாடுபட்ட பின்புதான் கானானை பார்த்தான். என்டர் ஆகல. இவர் சொல்றாரு, இவர் எல்லாம் பண்ணிக்கிறவாராம், பரலோகம் தான் போவாராம். யார்டோட என்ன டுபாக்கூர், டுபாக்கூர் இப்படிலாம் பேசி பிடித்துட்டு இருக்காத, ஏன்னா இப்படிலாம் பேசாத, போக முடியாது. பரலோகங்கிறது அவ்வளவு உங்க அப்பா விட்டு வீடா அல்லது வாட்ச்மேன் அவரு அல்லது சாதாரண ஷாப்பிங் மாலா? நீ நினைச்சாலும் அள்ளிட்டு அதுக்கு இடுக்கமான வாசல். கைகளை தட்டி. ஒட்டகமானது ஊசின் காதில் நுழைந்தாலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று அறியீர்களா? அப்படின்னு நீங்க பணக்காரெல்லாம் போக முடியாதா? லூசு பேலே அதில் அர்த்தம். அங்கே எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் அன்றைக்கு என்ன செய்யுமா, காம்பவுண்ட் இருந்துச்சு. அந்த காம்பவுண்டுக்கு 4 கேட் இருக்கும், 4-5 கேட் இருக்குது. அதில் ஒரு கேட்டுக்கு பேர் நீடில் கேட். என்ன கேட்டு?
நீடில் கேட். 6 o'clock அப்புறம் உள்ள யாருக்கும் நோ என்ட்ரன்ஸ் போட்டுட்டா. வெளி வீட்டுக்கு வியாபாரம் போனவங்க, வெளிப்பட்டணத்துக்கு பிராம் போனவங்க எல்லாம் இந்த 4 வாசலும் அடைக்கப்பட்டுட்டோம். கடைசியில் இந்த வாசலுக்குள்ளேயே ஒரு சின்ன வாசல் வைப்பான், பார்த்துருக்கீங்களா? சிறையில் இருக்கும், பார்த்துக்கங்க. சிறைச்சாலாம் இருக்கும், பெரிய கேட்டு, அதில் ஒரு சின்ன கேட் இருக்கும். இப்போ வெளியூருக்கு வியாபாரம் போனவெல்லாம் ஒட்டகத்தை திருப்பி மடக்கி பிடிச்சுட்டு வருவார். இங்கே வந்த உடனே இப்போ நீடில் கேட் மட்டும்தான் திறந்திருக்கும், மற்ற 3 வாசல் அடைக்கப்படும். நீடில் கேட்னா சின்ன வாசல். அப்போ இந்த ஒட்டகமானதை படுக்க வச்சு திணிச்சு அதை குத்தி 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 உள்ள அது நெளிச்சு ஒட்டம்பெல்லாம் சிராச்சு உள்ள நுழையும். அதான் இடுக்கமான வாசல் வழியே வரிந்தி நுழைய முயன்றிடுவோம். ஊசியின் காதல்னா தைக்கிற ஊசி இல்லை, நீடில் கேட் அப்படின்னு அர்த்தம். அந்த நீடில் கேட்டுக்குள்ளே நுழையிறது. அதே மாதிரி அந்திய காலம், கடைசி காலம் வரும் முன் அந்த டைமிங் அவர் முடியுது. கேட்ட சாத்திரக்கு முன்னாடி ஓடி வந்தால் ஈஸியாக போயிடலாம். கேட்டு சாத்திட்டாருன்னு வச்சுக்க, அந்த நீடில் கேட் தான். உள்ளம் போதே ஆட்களோடு ஓடும் பொழுதே சோர்ந்து போகிற நீ ரதங்களோடு எப்படி ஓடுவாய்? சின்ன பிரச்சனைனால வீட்டில் அடுத்த ஜபம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை. குடும்ப ஜபம் வரும்போது தான் பிரச்சனை வரும். அப்போ தான் என்ன இவ்வளவு நேரம் அப்படிம்பாங்க. இவங்க ஓகே மாதிரி உட்காந்துக்கிட்டு, ஏன் இவ்வளவு நேரம் இல்லை அங்கே நிற்க ஜபத்துக்கு வராமல் இருக்க முடியுமா? ஏன் சொல்கிறேன்ல, நான் என்ன பக்கா எவ்வளோ டயர்டாக வந்திருக்கேன். கர்த்தருக்கு தெரியும், எல்லாம் தான் தெரியும் கர்த்தருக்கு. நான் பேசும்போதெல்லாம் 10 தடவை அவர் தொடர்பில் இருக்கிறார், வேறொரு தொடர்பில் இருக்கிற வந்துச்சேன். அந்த ஜபம் பண்ணும்போது தான் சாத்தான் கலைப்பான். விடிய விடிய நேற்று நான் தூங்கலை. அங்கே இந்த ரெனுவல் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வீட்டில். நான் சொன்னேன், தயவு செய்து 12 மணிக்கு மேலே, நான் ஹார்ட் பேஷண்ட் வேறு, சின்ன சத்தம் கூட கேட்கக்கூடாதுன்னு. அதை பற்றி புரியறதுக்கே இவங்களுக்கு மனசு இல்லை. ஹார்ட் பேஷண்ட்னா என்னன்னே தெரியும், இன்னைக்கு வர தெரியாது. கட்டப்பாறை வச்சு அடிக்கிறான்டா கீழே இருந்து, வீடே ஆடுது. நானும் நிறுத்தி பார்த்தேன், இவனை சொல்லி பார்த்தேன். சரியாக 3 மணிக்கு கீழே இறங்கினேன். அப்போவும் லைட்டெல்லாம் போட்டு வச்சு நான் சொன்ன வேலையை முடித்து விட வேண்டும் என்று வாஞ்ச இருக்கிறது. அந்த ப்ரொசீஜர் தெரியல. அவர் விருப்பப்படுற மாதிரி நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு தெரியல, பார்த்துக்கோங்க. இப்படி தான் சொன்ன வேலையை கடமைக்காக செய்து விடுவோம் என்று திருப்பதியிலே மொட்டையடிக்கிறவன் என்ன செய்வானா, பாதி வலிச்சுட்டு ஒருத்தனை உட்காந்துனா அடுத்த கஸ்டமர் உட்கார வைப்பாங்க. ஏன்னா இந்த கஸ்டமர் என்ன செய்யாது, போகக்கூடாதுன்னு. இப்போ என்ன செய்வார் தெரியுமா, நான் சொன்ன நீங்கள் சொன்ன காலில் வந்து நான் புரித்து விடுவேன். ஆஹா, பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்காக. நான் கீழே தலைக்கு மேலே ஒருத்தன் சுத்தியில் வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கு நேராக கீழே ஒருத்தன் உட்காந்து கீழே அடிச்சுக்கிட்டு இருக்கான். சைடில் ஒருத்தன் மண்டை முழுவதும் எம்டியாக இருக்க ஒருத்தன் ஒரு பக்கெட்டை போட்டு ஒரு இதில் அப்படி உட்காந்து சடக்கு சடக்கில் குத்திக்கிட்டு இருக்கான். மேலே இருந்து 4 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பேன் நான். ஆண்டவரே, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அது சொன்னால் கேட்காத பிள்ளைகளாக இருக்குது. ஆண்டவர் எதுக்கும் கீழ்ப்படியாதவங்க, சுத்தியில் மேலே விழுந்துடக்கூடாது, நேசமணி மண்டையில் விழுந்த மாதிரி. இன்னும் ஒருத்தர் இருக்கான், பக்கெட்டுறது அவை எதுன்னு தெரியலை. அண்டை இவங்க பக்கெட் தான் நினச்சிட்டு மேலே இருந்து சுற்றியில் பக்கெட்டுக்குள்ளே போடுறேன், நான் தலையில் போட்டுறக்கூடாது. மேலே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்தவங்க வந்து தரையை பேத்துக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு, ஏன்டா கடப்பாரே தான் போடுறிய, சத்தந்தான் போட்ட, நீ தூங்க விடலை, போட்டு நம்ப அதெல்லாம் வராது, போடுனே அம்பிட்டு வந்துருச்சு. அதான் கோடாலி வெட்டுக்காரனுக்கு 3 ரூபாயும் கோளாறு சொல்றவனுக்கு 10 ரூபாயுமா. அது என்னங்கன்னா, கோடாலி வெட்டுக்காரனுக்கு 3 ரூபானா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு 3 ரூபா சம்பளம். இந்த கோளாறு சொல்ல என்னைய மாதிரி இடையில இருந்து கோளாறு சொல்றவனுக்கு 10 ரூபா சம்பளம். அப்போ இவனுக்கு கொஞ்சம் வருத்தம். இப்போ என்னது ஜனத்துக்கே வருத்தம் இல்லை, ஜெனிக்கு வருத்தம்னு வச்சுக்கோங்க. ஜெனி சொன்னேன், என்ன அங்கிள், நான் வந்து ஜெனி சும்மா உட்காந்துட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு கும்பிட்டு கொடுக்குறீங்க, நான் நாயா உழைக்கிறேன், அள்ளி அள்ளி கொட்டுறேன், ராத்திரியெல்லாம் அண்டாவில் தூக்கிட்டு போகிறான், கொட்டுறான் காலில். அப்போ கேட்டான் ஏசுபால், ஏனே அவன் உட்காந்துக்கிட்டு அவன் சும்மா உட்காந்து அழுக்கப்படாமல் வேலை செய்யணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வந்து இப்படி சம்பளம் கொடுக்குறீங்க, நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம், எங்களுக்கு கொஞ்சமாவது கூட்டி கொடுக்குறதா. அந்த எஜமான் சொன்னார், அப்பா அப்படியாப்பா, நல்ல நீ கொண்டு சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, நான் முட்டாப்பைய போலுக்கு இவ்வளோ உழைக்கிற உனக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு அழுக்கப்படாமல் உட்காந்து மேமினிக்கியாக உட்காந்து வேலை செய்கிறவனுக்கு 10 ரூபா கொடுக்குறேனே, உனக்கு 3 ரூபா கொடுக்குறேன், இது நியாயம் இல்லை. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோட்டு வழியாக ஒரு மாட்டு வண்டி போய்கிட்டு இருக்குது, பொதி ஏற்றி போகுது. எப்போ அந்த வண்டி போகுது, என்னன்னு கேட்டுவா அப்படின்னாரு. போனான் கோடாலி வெட்டுக்காரன், எப்படி உழைக்கிறேன் ஓடி போனான். ஓடி போயிட்டு திரும்பி வந்தான். ஐயா, அது வத்தலை கொண்டு போதியா, மிளகா வத்தை ஏற்றிட்டு போதியா, அப்படியா, சரி எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போயிட்டு வா கேட்டு வாடினார். அதுக்கு முன்னே அரைப்பரலாங்க வண்டி போயிடுச்சு. ஓடி போனான், நான் கிழக்குது,
எந்த ஊர்லேருந்து? இது தேனியிலிருந்து வத்தலை கொண்டு ஏறி போதியா? அப்படியா, சரி. சம்பா மிளகாவா குண்டு மிளகாவான்னு கட்டுவா. இப்போ பறவைக்கு போயிடுச்சு. எது வண்டி பறவைக்கு போயிடுச்சு, ஓடுறான். இது சம்பா மிளகாவா குண்டு மிளகாவா? போயிட்டு வந்துச்சு. அடுத்து மொத்த விலை கொடுப்பாங்களா சில்லறை விலை கொடுப்பாங்கன்னு கட்டுவா. இப்போ அதெல்லாம் தாண்டி சமையல் தாண்டி அன்ட்டு பறிச்சு ஓடிட்டு வந்தான். நான் கழிச்சு என்னப்பா ஐயா அது மொத்த விலைக்கும் கொடுப்பாங்களா சில்லறை விலைக்கும் கொடுப்பாங்களா? அப்போ நீ உட்காரு. ஏ ஜனி போய் ஒரு வண்டி போச்சு விசாரிச்சுட்டு வாப்பா. அவர் போனார். நேராக போயிட்டு வந்து சொன்னார், ஐயா அது வத்தலை கொண்டு தேனிலேருந்து வத்தலை கொண்டுக்கு முழாவத்தை எடுத்து போகுது. சம்பா வத்தல் சில்லறை விலைனா எவ்வளவு, ஹோல்சேல்னா இவ்வளவு, இன்னும் உள்ளேருந்து இன்னொன்று போயிருந்தா இவ்வளோதையா ஒன்று கொண்டு கையில் சீட்டை கொடுத்தான். பார்த்தியா, ஒரே கேள்வியில் ஒரே வார்த்தையில் அத்தனைக்கும் பதில் கொண்டு வந்துட்டான். நீ 5 தடவை ஓடி இருக்க நாயலட்சம், அதுக்கு தான் உனக்கு 3 ரூபாயும் கோளாறு சொல்கிறவனுக்கு 10 ரூபாயும் கொடுத்தேன். போதுமா? போதும், உட்கார். நம்முடைய வாழ்க்கையிலே கோளாறு நிறைய பேர் சொல்லுவார்கள், உழைப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படு. தீங்கு நாட்கள் அமர்த்திருக்க பண்ணி ஆண்டவருடைய வேலையை செய்ய அழைக்கப்பட்டவர் அநேகர். ஆனால் கர்த்தருடைய சித்தம் செய்கிற ஒரு சிலர் தான். கைகளை தட்டி. எனவே தான் பரலோகம் போறது நிசார காரியம் அல்ல, அது இடுக்கமான வாசல். அதில் பிரவேசிப்பவர்கள் வெகு சிலர் தான் அதில் பிரவேசிக்க முடியும். எனவே கர்த்தருடைய ராஜ்யம் போர்களாய் நீங்கள் விரும்பினால் இயேசு வருகிறார் என்று நம்புகிறவர்களுக்கு மட்டும் இந்த பிரசங்கம். மற்றவங்க யாரும் இதை கேட்காதீங்க. மற்றவங்க யாரும் இதை கவனிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இயேசு வருவார். இந்த உலகத்தின் ஒன்று நாம் உயிரோடு இருக்கும் பொழுது வருவார், அல்லது மரித்தாலும் வருவார். இயேசு வர்றாரோ இல்லையோ நாம போறது நிச்சயம். மூக்கில் பஞ்சு வைக்கிறது நிச்சயம். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? கைகளை தட்டி. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? அவர் சொன்னபடி வருவார். அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போலது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். 1000 வருஷம் ஒரு நாளை போன்றது. எனவே சீஷர்களாக மாறுவதற்கு சுய வெறுப்பு, உங்களை நீங்களே வெறுத்து, உலகத்தை வெறுத்து, மாமிசத்தை வெறுத்து, மாமிச இச்சைகளை சிலுவையில் அறைஞ்சிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் போதிக்கிறபடி அவருடைய திருச்சபையை சார்ந்தவர்களை, கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தப்படுகிற ஆளுகை செய்யப்படுகிற திருச்சபையை தெரிந்து கொண்டு அந்த ஊழியக்காரர்கள், அப்படிப்பட்ட ஆவியில நிறைந்தவர்கள், கர்த்தருடைய வசனத்தை தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கிறவர்கள், அவர்களுடைய நோக்கமெல்லாம் வயிறா இருக்கக்கூடாது, பணமா இருக்கக்கூடாது, பணக்கார ஏழன்னு வித்தியாசம் இருக்கக்கூடாது. அவர்கள் நோக்கமெல்லாம் பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிற திருச்சபைக்கு தான் சீஷத்துவத்தை உருவாக்குற இன்ஸ்டிடியூஷன் என்று பெயர். கைகளை தட்டி. சீடர்களை உருவாக்குங்கள். எனக்கு சீடனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் கொடுத்திருக்க விலை பெருசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் விசுவாசியாக விரும்பவே இல்லை. அந்த காலத்தில் என்னை நடத்தினவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்தவான்கள். பாஸ்டர் சாம் சுந்தரம், பாஸ்டர் காட்டாத்துறை தாமஸ், சைமன் ஸ்டான்லி, ஏஜே பெஞ்சமின், இப்படிப்பட்ட பல பரிசுத்தவான்களின் பாதங்களிலே இருந்து கர்த்தருடைய வசனத்தை கற்றிருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்றைக்கு போதித்தவர்களாம் நித்திய ஜீவனுக்காக மட்டும்தான் எங்களை வழிநடத்தினார் ஒழிய உலகத்தின் ஆசை துளிப்போல எங்களை வைக்கவில்லை. கைகளை தட்டி. எனவேதான் சுயம் வெறுக்க, சுயம் உடைக்க நான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை உருவாக்கினார். இல்லை என்ற மதுரையில் 3/4 இடத்தை நான் விலைக்கு வாங்கியிருப்பேன், பெரிய காலேஜ் கட்டியிருப்பேன், பெரிய மருத்துவமனை கட்டியிருப்பேன், பெரிய ரியல் எஸ்டேட் வச்சிருப்பேன், லாட்ஜுகளை கட்டின் வாடகைக்கு விட்டிருப்பேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை அப்படி வல்லமையாய் பயன்படுத்துகிறார். கர்த்தர் அப்படி வரங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார். வரங்களை விற்பதற்காக எனக்கு வரங்களை கொடுக்கவில்லை. வரங்களை நித்திய ஜீவனுக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்டாய் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்புக்கு முன்னாடி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்யினால் வெளிப்படுத்தப்பட்டதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை கன்ஃபார்ம் பண்றதுக்கு டெமோ பீஸாக என்னை வைத்துக்கொண்டு என் மூலமாய் சில ப்ராடக்டை கொடுத்து ஜனங்களுக்குள்ளே அதை கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமா இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டு கம்பெனியில சேர்த்து இந்த கம்பெனியோட மேல எடுத்துக்கிறதுக்கு தான் கர்த்தர் அழைத்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. என்னுடைய ப்ராடக்ட் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. நான் மனுஷனால் கற்றதுமில்லை, மனுஷனால் பெற்றதுமில்லை. கர்த்தர் ஒருவரே எனக்கு போதித்தார். எனவேதான் நான் ருசித்தவனாய் பேசுகிறேன், நீங்கள் படித்தவர்களாய் பேசுகிறீர்கள். கைகளை தட்டி. நான் ருசித்து பேசுகிறேன், நீங்கள் படித்து பேசுகிறீர்கள். சுயமுடைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் கர்த்தருடைய வார்த்தையை 100% ஏற்றுக்கொள்வான். சுயமுடைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் கர்த்தருடைய ஆவியின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுப்பான்.
சுயம் இது உடைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் உலகத்தை வெறுத்து கர்த்தரை மட்டுமே பின்பற்றுவான். சுயம் உடைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் இயேசு வருகிறார் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பான். வருவார், விழித்திருங்கள். வானம் அடமடங்க, வையகம் கிடுகிடுங்க, ஈன பேயை சேர்ந்த எவரும் நடுநடுங்க, வானத்தரசன் இதோ சீக்கிரம் வருகிறார். கைகளை தட்டி ஒரு ஆள், வானம் அடமடங்க, வையகம் கிடுகிடுங்க, ஈன பேயை சேர்ந்த எவரும் நடுநடுங்க, வானத்தரசன் வையகம் மீது சீக்கிரம் வருகிறார். நீ ஆயத்தமா? மனம் வெடிக்கிறது. இப்பொழுது இருக்கிற ஊழியங்களே என்ன சொல்வது? குறை சொல்லவும் முடியவில்லை. எனக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னா ஆவியில நிரம்பின ஒருவனோடு தான் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியும். மாமிசத்தோடு நான் போராடுவதில்லை. என்னை போல எனக்கு ஒருத்தன் எதிராளியா இருக்குவேனால், வாய்ச்சலில் வீரனா இருக்க வேண்டுமானால் அவன் பரிசுத்தாவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய் மட்டுமே இருக்க வேண்டும். எனவே தான் நான் யாரை பற்றி நெகட்டிவ் கமெண்ட் பேசுறதே இல்லை. ஏன்னா அவங்க தகுதி இல்லாதவர்கள், கர்த்தரால் அழைக்கப்படாதவர்கள். பரிசுத்தவானின் தலையை கொட்டட்டும், ஒரு அல்லேலூயா. நீதிமானின் தலையை கொட்டட்டும், அது எனக்கு எண்ணெயிலும் மிருதுவாக இருக்கும். இந்த கமாண்ட் பண்றவங்க எல்லாம் எல்லாரும் பெர்ஃபெக்ட் மட்டும் நினைச்சுக்கிட்டு அந்த கமாண்ட் அப்படியே அப்செட் பண்ணிட்டு மற்றவங்களை குறை சொல்லி விடாதீங்க. அவங்க தங்களையும் ஆராய்ந்து பண்ணணும். தங்களை நேர்த்தியா வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை கொட்டட்டும், தயவாய் கொட்டட்டும். நான் அதை கைகளை தட்டி வரவேற்பேன். ஒரு அல்லேலூயா. அவருடைய மனசாட்சி கேட்டு பாருங்கள். அவர்கள் செம்மையா வாழுகிறாரா இல்லை என்று அவர்களுக்கு மட்டும்தானே தெரியும். சீடரின் குணலட்சணத்தை கொண்டு விவரித்துக் கொண்டு வருவேன். நாட்டிய பிரசங்கம் இது. சீடரில் விளக்கம், அது எக்ஸ்பிளைன் அல்லது டிப்ஸ், அப்படி வாழக்கூடிய விரிவுரை. எனக்கு தேவனுடைய ஆவியானவர் என்ன அருளினாரோ அதை பற்றி அந்த அளவிலே நிற்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு மிஞ்சி பேசுவதும் இல்லை, அதை கடந்து என்னை ஒரு பெரியவனாய் காட்டுவதும் இல்லை. நான் பெரிய ஞானியும் அல்ல, வேத பண்டிதன். ஐ எம் நாட் எ பைபிள் டீச்சர். தேவன் அவ்வப்பொழுது எனக்கு என்ன நாவில் போடுறா அதை பேசுகிறேன். பிரயோஜனமா இருக்கிறதை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவையற்ற தள்ளிவிடுங்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நித்திய ஜீவன் உண்டென்றும் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்ற நம்பிக்கையை உள்ளவர்கள் மட்டும் இந்த சீடனுடைய குணலட்சணங்களை பற்றி பிடித்துக் கொண்டு வாழுங்கள், கைகளை தட்டி. எனவேதான் 12 அப்போஸ்தலர்களும் சீஷத்துவத்தின் மேன்மையை தரித்துக் கொண்டதினால்தான் இரத்த சாட்சிகளாய் சந்தோஷமாக மரித்தார்கள். 2 மாசத்துக்கு வேலை இல்லாட்டி பிரார்த்திட்டு இருக்கே, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாட்டி ஐயோ இந்த ஆண்டவர் நம்பி என்னத்தை கண்டேன்ற, நல்ல சேலை கிடைக்கலையே, இந்த சேலையா நமக்கு பெருசு, இந்த சட்டையா நமக்கு பெருசு. 7 வருஷம் ஒத்த பேண்ட் ஒத்த சட்டையை போட்டுக்கிட்டு ரோடு அளந்திருக்கிறேன் நான். நீங்க என்னைக்கு பார்ப்பீங்க டென்சிங் நான் அண்ணு பயங்கரமா ஐயோ ட்ரெஸ் கோடு. அதே டென்சிங் டேனியல் ஊழியத்துக்கு வந்து 7 வருஷம் ஒரு பேண்ட் ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு நைட்லே துவைச்சு போட்டு இதை வாஷ் பண்ணி போட்டு, கரிப்பட்டி இருக்கும், அயன் பாக்ஸ் கரிப்பட்டி பார்த்துருக்கீங்களா, அதை வச்சு ஈரத்தோட அயன் பண்ணுவேன். காலர்லாம் பிச்சுக்கிட்டு போகும். அந்த ஒரு பேண்ட்டை ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். இன்னைக்கு பார்க்குறோம், அவருக்கு என்ன கும்முன்னு ட்ரெஸ் பண்ணி வரோம், பணத்தை கொட்டுறாங்க. கிறுக்கு பயல்கள் எல்லாரும் பணத்தை கொட்டுறாங்க. அதான் கால வரமும் ஒன்றை குறித்து தீர்ப்பு செய்யாதிருங்கள். வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற அல்லது உலகத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமையா உண்மையா ஊழியம் செய்வர்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை தான் பார்ப்பீர்கள். அவருடைய பின்னணியத்தை சற்று பார்த்தீர்களால் ஏன் கர்த்தர்களை உயர்த்தி இருக்கிறார் என்று தெரியும். கைகளை தட்டி நான் சொல்வது உலகத்தில் இருக்கிற உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் நான் முதன்மைப்படுத்துகிறேன். 2வது, உலகத்தில் வாழும் வரை ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவர். கைகளை தட்டி ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் அவருக்கு பெயர். அதுக்கு பிறகு சொன்னார், நீ ராஜகுமாரன். ராஜகுமாரன் நான் எங்கள் அப்பா சொன்னாங்க, இது சும்மா சும்மா கேட்ட போட்டு கொடுப்பா, என்ன சும்மா அப்படின்ட்டு, இந்த பாத்திரமெல்லாம் அதை செய்யலாமா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எப்பா ராசாவேஷம் போட்டேன்ப்பா. என்ன சொல்கிறேன், ராசாவேஷம் போட்டேன். ராசாவேஷம் போட்ட பிறகு கடைசியில் கிரீடம் வச்சா நல்லா இருக்குமாப்பா, தலப்பா கட்டினா நல்லா, உருமா கட்டினா நல்லா இருக்குமான்னு கேட்டேன். ராசாவேஷம் போட்டால் லூசா, நீ கிரீடம் வச்சா தான் நல்லா இருக்கும், அதான்ப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை ராஜகுமாரன் நிறுத்தி விட்டார். கடைசியில் ராஜனாகத்தான் வாழ்வேன். கைகளை சட்டி அந்த கிரீடத்தை வைத்துக் கொண்டுதான் நிற்பேன். அந்த கம்பீரத்தோடு தான் பரலோகம் போக வேண்டும். ஓட்டத்தை முடித்து நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதே, அந்த கிரீடத்தை வாங்கும்படி இந்த நல்லாட்டமான கிரீடமான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா வாசிக்கலாம்.
மத்தேயு 16:26 வாசி. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷன் தன் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டேன், எக்கச்சக்கமாய் பணத்தை குமித்துக் கொண்டேன், 10,000 கோடிகள் எங்கள் மினிஸ்ட்ரியில் இருக்கிறது, 400 சபைகளை கட்டியிருக்கிறேன், லட்சக்கணக்கான மக்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். கண்மூடும் போது அவர்கள் பரலோகம் போகவிட்டால் ஜீவனை நஷ்டப்படுத்த அவர்கள் லாபம் என்ன? உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உலகத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் வச்சுப்பான். பில்கேட்ஸை விட தள்ளிட்டு வந்துட்டாராம் அதானி. நேற்று முளைச்ச பணக்காரர் இன்னைக்கு பில்கேட்ஸ் விட்டா தள்ளிட்டு மேலே வந்துட்டார். நம்ம இந்தியாவில் அப்படி வந்துருவாங்க. திடீர் பணக்காரன் தான் நிறையா, திடீர் பணக்காரன் தான் நிறையா வந்துருவாங்க. இது ஆதாயப்படுத்தி என்ன, நீ உனக்கும் மூக்கில் பஞ்சு வச்சு நான் 2 நெடுக்கு 2 குறுக்க போட்டு தமுக்க வச்சு போட்டு வச்சு அமுக்குன்னு தீய வச்சு பொருத்திடுவேன். சாம்பல், ஒரு பிடி சாம்பல். ஆடி அடங்கும் வார்த்தையா வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா. எல்லா பயலுக்கும் அப்படித்தான். உலகம் அனைத்தையும் ஒருவன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? எல்லாவற்றையும் நீங்கள் லாபமாய் எடுத்துக்கொண்டாலும் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு லாபம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது என்பதை அறிந்துதான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். நம்முடைய சரீரம் அல்ல, நம்முடைய ஆவி அல்ல, நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது. எனவேதான் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு என்றார். ஆத்துமா பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆவி தன்னை அனுப்பின தேவனிடத்திற்கும் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கும் திரும்பி செல்லும் முன் வாலிபனே உன் வாலிப பிராயத்தின் சிருஷ்டிகரை நினை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த கொய்யவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? கொய்யவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்கள் எல்லோரும் என் கையில் இருக்கிறீர்கள். நான் மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். அப்பனா நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது. உலகம் அனைத்தையும் ஒருவன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? வாட் இஸ் த யூஸ்? என்ன பயன்? விவரிக்க கேளுங்கள். ஒரு ராஜா அறிக்கை தண்டோ போட்டார். தண்டோனா தெரியுமா? இதனால் எல்லாருக்கும் தெரிவிப்பது என்னவென்றா டண்டர் அடிச்சு சொல்லுவாங்க. பார்த்துங்க, அந்த காலத்தில் தண்டரோனா தண்டர் கேட்டு எத்தனை பேர் உங்கள் ஜென்ரேஷனில் கேட்டிருக்கீங்க? தண்டரா போட கேட்டிருக்கீங்க? நீங்கள்லாம் நீ கேட்டதில்லை. எங்கள் காலத்தில் அதுக்கு தண்டரா போடுறதுக்கு முரசு இல்லை. முரசு வந்து அரண்மனையில் சொல்லுவாங்க. தெரு தெருவாக ஒருத்தவங்க சின்ன இது சின்னதாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரொம்ப பேர் தண்டோராவா? தண்டரா போடுறது. அவள் போட்டு எச்சரிக்கை கொடுப்பாங்க. தண்டரா போடுறவன் அஞ்சற்காரன் யாரு? போஸ்ட்மேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்காத பற்றி கண்ணா பண்ணலாம் உளரக்கூடாது. நாங்கள் ஆட்டோலையும் பார்த்தோம், கிரைண்டரும் பார்த்தோம். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிறப்போ நாங்கள் இருந்தோம். இன்னும் உங்கள் ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகலை, அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ உனக்குள்ள அறிவு தான் உனக்கு இருக்கும். எங்களுக்கு 2 அறிவு இருக்கும். கைகளை தட்டி கத்தரை போடுங்க. தாத்தன் அறிவு இருக்கும், எங்கள் அப்பன் அறிவு இருக்கும், உன் அறிவு இருக்கும், ஏன் அறிவு இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு ஒரே அறிவு தான் இருக்கும். அந்த ஒரு ஒன்வே டிராஃபிக்கில் மட்டும்தான் உனக்கு போக தெரியும். எங்களுக்கு எல்லா டிராஃபிக்கிலும் போக தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிற காலகட்டத்திலும் நாங்கள் மெச்சூர்டாகத்தான் இருந்தோம். எனவேதான் நீ எங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி செல்லும் முன், மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி செல்லும் முன், வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை. வாயை அழக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த ஓலப்பாயில் என்னமோ சில அடிச்சது மாதிரி இதோ சில பேசுவான் பாருங்க, நான் ஸ்டாப் பேச்சா இருக்கும். யூஸ்லெஸ் ஸ்பீச். நான் கேட்கவே மாட்டேன். நான் சொன்னேனே, யார்கிட்டையும் நான் ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேன், யாருக்கும் நெகட்டிவ் கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசினா என் அறிவும் என் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று. தேவையற்ற வார்த்தைகளை பேசி பிரயோஜனமே இல்லை. அவங்களுக்கு கமெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். தேவனுடைய ஆவி உள்ள மனுஷன் நான் யார் என்பதை நிதானித்து பேசுவான், கைகளை தட்டி. ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்படி நிதானம் இல்லாதனாலதான்
ஜனங்களும் முட்டாள் ஜனங்கள் போய் பொதுன்னு விடுகுது. திருப்பதியில் பணம் கொட்டுறது மாதிரி ஒரே இடத்துல கொட்டுது, ஒரே மனுஷனை கனம் பண்ணுது, ஒரே மனுஷன் எங்கே போகிறானோ அங்கே இடத்துக்கு போயிடும். நானும் ஒரே மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறேன், அவர் இருக்கும் இடத்துக்கு நான் போவேன். இயேசுவை வாயிலே பேசுகிறார்கள், கிரியிலோ மறுதலித்து விடுகிறார்கள். கைகளை தட்டி நீங்கள் வாயிலே பேசுகிறவர்களா இல்லது வாழ்க்கையிலே பேசுகிறவர்களா என்பதை நிதானித்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி வாயிலே பேசுகிறவர்களா, இயேசு கிறிஸ்துவை வாயிலே பேசுகிறீர்களா, வாழ்க்கையிலே பேசுகிறீர்களா, அல்லது இந்த சுவிசேஷத்தை வேத புத்தகத்தை வாயிலே பேசுகிறீர்களா, வேத வார்த்தைகளை வாழ்க்கையை கொண்டு பேசுகிறீர்களா? நீங்களே வாசித்து அறியத்தக்கதான நிரூபமாயிருக்கிறீர்கள். எழுதியிருக்கா இல்லையா? எழுதியிருக்கோ இல்லையோன்னு கேட்டேன். தெரியுமோடா? தெரியுதோ இல்லையா? எழுதியிருக்கு. நீங்களே வாசித்து அறியத்தக்கதான பைபிள் நிருபம் லெட்டர். யார் எழுதுறது? பவுலடியான் எழுதுகிறான். வாசித்து அறியத்தக்கதாக நிருபம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மக்களுக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். ராமசாமியும் கந்தசாமியும் மீனாட்சியும் லோகநாயகியும் இவன் கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவை மாதிரியே வாழ்ந்திருக்காரே. அல்லேலூயா. இயேசுவை போலவே வாழ்கிறார்களே. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க. லட்சுமி அம்மான்னு பேர். நிறையா லட்சுமி சேர்ந்து கடைசி லட்சுமின்னு வரும். அன்னலட்சுமி பாக்கி லட்சுமி பேர். அவங்க வேலை பார்த்து 15 வருஷம் ஆகுது. அப்போது அவங்க வரும்போது நெற்றி நிறைய திருநீர் பட்டை அடிச்சிருப்பாங்க. இங்கே ஒரு பொட்டு, பெரிய குங்கும பொட்டு, நெத்தியில் ஒரு பொட்டு, தலையில் ஒரு பொட்டு, கழுத்தில் ஒரு பொட்டு. அவங்க சொன்னாங்களா, உனக்கெல்லாம் வேலை கொடுக்க மாட்டாங்க, அவங்க கிறிஸ்தவங்க, மதவெறி பிடிச்சவங்க, நீ அங்கே போகாத போனால் உன்னை மதயம் மாற்றிடுவாங்கன்னு. சரி 2 நாளைக்கு போய் பார்க்குறேன், அப்படி ஏதாவது செஞ்சாங்கன்னா வந்துடுறேன் நாங்கள் சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. எனக்கு சமைப்பாங்க, டேபிள் எடுத்து வைப்பாங்க, நீட்டாக எனக்கு ஐயா அப்படின்னு கொடுவாங்க. நான் உடனே கேட்டேன், அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். படபடன்னு கண்ணீர் பிடிச்சிட்டாங்க. ஏம்மா இதை தப்பாக சொல்லிட்டேனா? அம்மான்னு என்னை கூப்பிட்டீங்களம்மா, இல்லாட்டி லட்சுமி அப்படி தான் கூப்பிடுவாங்க எல்லா முதலாளிகளும். உங்கள் வீட்டில் சம்பளம் வாங்கி வேலை பார்க்குற சமையற்காரி நான். என்னை அம்மா அம்மா நீங்கள் எவ்வளோ, எங்கள் தாய் வயசு உங்களை அம்மானு கூப்பிடாம எப்படிம்மா கூப்பிடுறது? அவங்க ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கு வேறு பேசவே மாட்டேன். அவங்க ஒரு நாள் கேட்டாங்க, ஐயா என் வீட்டுக்காரரு ஒரு மில்லில் வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு, கொஞ்சம் நேரம் கழித்து வருவார், நான் இங்கே வந்து சமைக்கிறதெல்லாம் அவருக்கு சமைக்க முடியல, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகவா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவருக்கு மட்டும் சாப்பாடு இல்லை, நீங்களும் இங்கே சாப்பிட்டுக்காங்க, இங்கேருந்து என்ன எடுக்கனாலும் என்கிட்ட கேட்க வேண்டாம், எடுத்துகிட்டு போங்க. நம்ம பாஸ்டர்மாரு எங்கள் குடும்பத்தை என்ன பொட்டு இங்கே ஒன்று வச்சுருக்கு, இவங்கள போய் வச்சுருக்காரு. கீப் குவைட். இதுவரை என் வீட்டில் வளர்கிறவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொன்னதே இல்லை. என்னை முட்டாள் தான் நினைப்பீங்க. நான் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னதில்லை, பைபிள் என்னன்னு சொல்லலை, இங்கே மாறி சபைக்கு வா ஜெபத்துக்கு வான்னு நான் சொன்னதே இல்லை. இதுவரை இன்னைக்கு வரை சொன்னதில்லை. போச்சு, காலங்கள் போச்சு. அப்போ 3 பொட்டு திடீர்னு 1 பொட்டாக மாறிச்சு. 3 பொட்டு என்ன செஞ்சு 1 பொட்டாக மாறிச்சு. செவ்வாய்க்கிழமையெல்லாம் மீட்டிங் நடக்கும், நம்முடைய இயேசுமர் வீட்டுக்கு மேலே மாடியில் நடக்கும். ஒரு நாள் திடீர்னு மேலே வந்தாங்க. என்ன இந்த அம்மா ப்ரேயருக்கே வரமாட்டாங்களே, வந்திருக்காங்களே. ஐயா எனக்கு இந்த கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த தண்ணியை மந்திரிச்சு கொடுங்கய்யா அப்படின்னாங்க. மந்திரிச்சுன்னு நினச்சி என்ன செய்கிறது, ஜெபம் பண்ணி கொடுத்தேன், போயிட்டாங்க. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துச்சு, நேராக வந்தாங்க. நேரம் அடுத்த வாரம் ஜெபத்துக்கு வந்தாங்க. என்னடா திடீர்னு அது வேறு மதம் மாற்றுறாங்கன்னு உங்கள் குடும்பத்துக்காரங்க சண்டைக்கு வந்துடாம அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயா நான் சாட்சி சொல்லணும்னாங்க. சாட்சியா? ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்ததில்லை, ஒரு நாள் அவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொன்னதில்லை, அவர்களோடு நான் பேசினதும் இல்லை. இதோ கர்த்தரை பற்றி, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி அவர்கிட்ட பேசவே மாட்டேன். எனக்கு கர்த்தருடைய ஆவியான யார்கிட்ட பேச சொன்னாரோ அவர்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வீணா என்கிட்ட அணுகுண்டை உடைக்க மாட்டேன். சில வைராக்கியத்துக்கு மைக்கத்தியை முழுங்கி சீரழிஞ்சு செங்க சம்பந்துருவான். அந்த வசனமும் வேஸ்ட் ஆகிடும், இவன் உழைத்த உழைப்பு வேஸ்ட் ஆகிடும். வந்து எதிர்பார்த்து அடிச்சே நோக்கிடுவாங்க. தேவையில்லாமல் பேசக்கூடாது. அப்போ இந்த அம்மா வந்தாங்க, சாட்சிக்கு மைக்க கொடுத்தேன். அவங்களுக்கு சோஸ்திரம் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? சோத்திரம் சொல்ல தெரியல, சோஸ்திரம் அப்படின்னாங்க. என்னம்மாண்ணே, போன வாரம் ஐயாட்ட வந்து நான் மந்திரிச்சிட்டு போனேன். என்ன செஞ்சேன்? மந்திரிச்சிட்டு போனேன். எனக்கு ஒரு 5 ஆண்டுகளாக வயிற்றிலே ஒரு கட்டி இருந்தது. என்னுடைய வறுமையின் காரணமாக அதை ஆப்ரேஷன் பண்ணி அகற்றிவிட வேண்டும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, செய்யலை.
நான் வறுமையின் காரணமாக செய்ய முடியும் போச்சு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அது கேன்சர் கட்டியாக மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ சீக்கிரம் செத்து போவேன்ட்டாங்க. ரொம்ப அழுகையோடு இருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் காசு இல்லை, அதுக்கு என்னை பராமரிப்பதுக்கும் ஆள் இல்லை. என்ன செய்யலாம் என்று நினைத்தேன். அப்பொழுது இந்த ஐயா ஏதோ ஜெபம் பண்ணா வந்துருச்சா, ஏதோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து தண்ணியை ஜெபம் பண்ணி குடித்தேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன். எனக்கு பாத்ரூம் போனது போல தோணுச்சு. பாத்ரூம் போனேன். ஒரு 5 கிலோ மாதிரி இருக்கும், பெரிய கட்டி ஒன்று வந்து விழுந்தது, கைகளை தட்டி. எனவே இயேசு கிறிஸ்து என்னும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். டென்சிங் தானில் ஐயா பெரிய சாமியான்லாம் சொல்ல, அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் உயிர் உள்ள வரை நான் அவரையே சேவிப்பேன். கேளுங்க, என்னை இங்கே வரும்போது உன்னை மதம் மாற்றிடுவாங்க, அங்கே போகாதன்னைங்க. நான் பட்டை அதுக்காகவே வம்படியாக 3 பொட்டு மட்டும்தான் வைப்பேன். ஒரு பட்டையும் சேர்த்தடிச்சு, ஏன்னா நான் வந்து வேறு மதத்துக்காரங்கன்னு அந்த ஐயாவுக்கு தெரியணும், என்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு வைராக்கியத்துக்காக ஒரு பட்டையும் அடித்து ஒரு 3 பொட்டியும் வச்சுக்கிட்டு வந்தேன். அந்த ஐயா என் கையில் தான் சாப்பிட்டார். நான் தினம் அம்மா சாப்பிட்டீங்களாம்மா, உங்களுக்கு என்ன வேணும் ஐயாவுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னாரு. அவருடைய வாழ்க்கை தன்மை என் புள்ள கூட இவ்வளோ அன்பாக இருந்ததில்ல. இவர் அவ்வளோ அன்புள்ளவராக இருந்தா இவர் வணங்குற தெய்வம் எப்படி உள்ளவராக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டேன். எனவே அதுக்கு பிறகு ஒரு டெஸ்டிங் மாதிரி எனக்கு இந்த கட்டி, இதுக்கு ஜெபம் பண்ணேன், இதுக்கு மந்திரிச்சேன், இந்த கட்டியும் போயிடுச்சு. இனி இயேசுக்காக வாழ்றேன்னு ஞானஸ்தானம் பெற்று லட்சுமி அம்மா அவர்கள் சுய விருப்பத்தின்படி ஞானஸ்தானம் பெற்று லட்சுமி அம்மா எஸ்தராய் மாறினார்கள். கைகளை தட்டி வீடு வீடா நுழைந்து ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி உலகத்தின் கடைசி முறை மட்டும் நடக்கிறீர்கள். அவர்கள் உங்கள் மார்க்கத்தான் ஆன பொழுதோ உங்களிலும் அதிக கேடுள்ளவர்களாய் அவர்களை மாற்றி விடுகிறீர்கள். இது என்ன மாயக்காரர்களே, இது என்ன? நாமும் எங்கெல்லாம் சுவிசேஷம் போகணும் போகிறோம். வந்த பிறதானே தெரியுது, உள்ளே வந்த பிறதானே தெரியுது, குட்டு வெளுத்து போச்சே. அங்கே ஜாதி வித்தியாசம் உண்டு, ஏழை பணக்காரன் உண்டு, பண ஆசை உண்டு, காமைச்சை உண்டு, காதல் உண்டு, பேதல் உண்டு, ஆண்டி உண்டு, அங்கிள் உண்டு, எல்லோரும் உண்டு. இங்கே குணமும் குலமுமா இருக்குது. அழுத்து தடிச்சு அக்கா வீட்டுக்கு போகிறோம், அக்கா அதுக்கு மச்சான் மேலே ஓட்டாலாம். அர்த்தம் தெரியுமோ? இப்போ அக்கா தங்கச்சி 2 பேர், தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்கே வீட்டு வேலை செஞ்சு தங்கச்சி நொந்து போயிட்டா. இந்த தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. ஒரு கேலிக்காக மனைவியோட தங்கச்சிட்ட மச்சாமர் ரொம்ப விளையாடுவாங்க, கேலி பண்ணுவாங்க. தங்கச்சி வர்றனால இந்த அக்கா காரியம் சிவா என்னாவது காரியம் சாதிக்கனா இன்னைக்கு என் தங்கச்சி வரா அப்படிம்பாங்க. அப்படின்னால என்ன அர்த்தம்? மச்சானுக்கு குஷி ஆகிடும். கொழுந்தியா வராளா அப்படின்னு. எங்கள் சவுத் சைடெலாம் உண்டு, உங்கள் பக்கம் எப்படியோ. இப்போவும் அப்படி உண்டா? சான் வீட்லேயும் உண்டா? ஆண்மதி பொன்மதி உனக்கு தங்கச்சி இருக்கா? இந்த பையன் மொழியே சரியில்லை பார்த்துக்க கேட்டியா? இப்போ இங்கே தங்கச்சி வீட்டில் பயங்கர வேலை, இவளுக்கு இடுப்பு வலி. அக்கா வீட்டில் போயாது, அம்மா இல்லை, அக்கா வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போயிடலாம் அப்படின்னு அக்கா வீட்டுக்கு விருந்துக்கு வரா. அக்காவுக்கு புருஷங்கிட்ட இருந்து ஏதோ காரியம் சாதிக்கணும்னு ஆசை, காசோ நகையோ வாங்கணும். இப்போ இந்த பையன் என்னத்துக்கும் மயக்க மாட்டான், தங்கச்சி வரானா மயங்கிடுவான். உடனே இவன் வந்த உடனே என்ன பேசிக்கிட்டு இவ்வளோ உடம்பு வலியில் உட்காந்துருக்கா. உடனே சொன்னேன், உங்கள் மச்சாங்கிட்ட பேசுன்னு தள்ளி விட்டான். மச்சான் மேலே விழுறதுக்கு இந்த ஒரு டச்சிங் போதும் அவனுக்கு. இதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு 5 பவுன் நகை வேணும்னா உடனே வாங்கி கொடுத்துட்டான். இவன் நினச்சா அழுத்து சடைச்சு அக்கா வீட்டுக்கு போனான். அக்கா அதுக்கு மச்சான் மேலே ஓடுறான். நம்ம வாழ்க்கையில் உலகத்தின் பட்ட பாடுகள் ஐயோ தாங்க முடியலன்னு சபைக்குள்ள போனா அவன் தூக்கி சாத்தான் மேலே தான் போடுறான். மறுபடியும் நம்முடைய பாடு தீர்ந்துச்சா? நம்முடைய சாபம் தீர்ந்துச்சா? நம்முடைய பாவம் தீர்ந்துச்சா? இல்லையே. சபைகளே உயிரடையுங்கள். சீசத்துவத்தை கற்றுக் கொடுக்கிற இன்ஸ்டிடியூஷனாக மாற்றுங்கள் உங்கள் திருச்சபையை. பாஸ்டர்மார்களே, எல்லோரையும் நான் சொல்வதில்லை, தேவ மனிதர்கள் அங்கங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை இருக்குமானால் என்னை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்றால் தயவு செய்து என்னை கர்த்தர் மாற்றி சரியாக பேச வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். என்னிடத்தில் தேவ ஆவி உண்டென்று 100% விசுவாசிக்கிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. என் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு விலக்காக நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். உண்மை பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நான் பேசுகிற காரியங்கள் குற்றச்சாட்டுகள் பொருந்தாது. ஏன் அவர்கள் இப்படித்தான் செவ்வையான வழியிலே வாழ்ந்து சீடர்களை உருவாக்குகிற ஒரு சீசத்துவ பள்ளியாக தங்கள் சபைகளை மாற்றியிருக்கிறார்கள் என்பது எனக்கு ஐயப்பாடில்லை. எனவே சீடனாயிருக்க விரும்புபவன் சுய வெறுப்பு, மாமிசத்தின் இச்சைகளை நிறைவேற்றக்கூடாது, உலகத்தை நேசிக்க கூடாது, உலகத்தின் வழியில் நடக்கக்கூடாது, தன்னைத்தான் அர்ப்பணித்து வாழ்வது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜெப தியானமே. பல தீமை நிந்தை மொழிகள் முன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். எந்த வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். எந்த வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இந்த ஜெப தியானமே. பறந்து புறா போல் சிறகடித்தேன். பாடி சென்றே நான் இளைப்பாறுவேன். பறந்து புறா போல் சிறகடித்தேன். பாடி சென்றே நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் என்ப ஜெப தியானமே. கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. சகல ஜீவன் நோக்கி பார்க்கிறது. அவர் கரத்தை திறக்க அவைகள் எல்லாம் திருப்தி அடைகிறது. கைகளை தட்டி எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை
அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே, கைகளை தட்டி ஒரு அல்லேலு. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றே ஒரு நாள் இளைப்பாறுவேன். கையை தட்டுங்களேன், நான் சந்தோஷம் ஐயா. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றே நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரம சீயோனே பூரிப்பா என்னை வரவேற்குமே, கைகளை தட்டி. பரலோக வாசல் பரம சீயோனே பூரிப்பா என்னை வரவேற்குமே. என்னை வரவேற்கிறதுக்கு பரலோகம் காத்திருக்கிறது. உத்தமமாய் ஊழியக்காரர்களே, உங்களை வரவேற்பதற்கு பரலோகம் காத்திருக்கிறது. உச்சம் உண்மையான வேலைக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்ல பரலோக தேவன் வாசலை திறந்திருக்கிறார். அதுபடி உங்கள் சபை எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்தை கைக்கொள்கிற ஜாதியார் உள்ளே பிரவேசிக்கும்படி உங்கள் வாசல்கள் எப்பொழுதும் திறந்து இருக்கட்டும். கைகளை தட்டி சிஷ்யத்தின் குணலட்சணத்தை வெறுத்து கொண்டு வருகிறேன். இந்த வாரத்தில் எடுத்துக்கொண்ட டாபிக் என்ன தெரியுமா? மாமிசத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, நித்திய ஜீவனுக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் சீடனுடைய குணலட்சணம். அந்த சீடனை உருவாக்குற சீசத்துவ பள்ளிக்கு பேர் தான் திருச்சபை. உலகத்தை வெறுத்து விடுங்கள், உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். உலகமெங்கும் ஒருவன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மாயக்காரனே, இவ்வளவு திரவியத்தை தேடி வைக்கிறாயே, இதுக்கு பூச்சியும் புழுவும் அரித்து விடும். உன் இரவிலே உன் ஆத்மா எடுக்கப்பட்டு போனால், உன் ஜீவன் எடுக்கப்பட்டு போனால் உன் எங்கே இருப்பாய்? எங்கே இருப்பாய்? வாழ்க்கை திணிச்சுக் கொள்ளுங்கள். இயேசு வருகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். நெண்ணுங்க, இயேசு வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறார். அவர் வர்றாரோ இல்லையோ நீ போயிருவ. அது இன்னைக்கோ நாளைக்கோ 50 வருஷம் கழிச்சோ ஒரு நாள் நாம் போய்த்தான் ஆக வேண்டும். மூக்கிலே பஞ்சு வச்சு, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பொற்கிணிகள் நசுங்கி, ஊற்றின் அருகே சாலுடைந்து, வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு, வாதுமை மரமும் பூ பூத்து, இதோ வெட்டுக்கிளியும் பாரமாகி, பசிதீவனும் அற்றுப்போய், துக்கம் கொண்டார்கள் வீதியிலே திரிந்து, சாமியானா போட்ட வீட்டிலே சேரை போட்டு உட்கார்வதற்கு முன்னாடும் நீ மண்ணான தான் முன்னிருந்த பூமிக்கும் ஆவி தன்னை அனுப்பின தேவனத்துக்கு திரும்பிச் செல்லும் முன்னும் வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யரை நினை. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! தேவனுடைய ஹல்லேலூயா. சொந்தம் உனதல்லால் சோர வழி செல்ல எந்தாய் சுனிவேனுயா. புந்தி கமலமாய் பூமாலை கோற்று நான் பொற்பாதம் பிடிச்சு கொள்வேன். புந்தி கமலமாய் பூமாலை கோற்று நின் பொற்பாதம் பிடிச்சு கொள்வேன். தெய்வத்தின் வெள்ளமே, திருவாருள் தோற்றமே, மெய்மானதானந்தமே, செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தேன். செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தேன். தெய்வத்தின் வெள்ளமே, திருவாருள் தோற்றமே, மெய்மானதானந்தமே. கோபம் மோக சிற்றின்பமும் மேற்கொள்ளும் லோக ஏக்கம். மூர்க்க குணம் கோபம் மோகம் சிற்றின்பமும் சாங்கும் லோக ஏக்கம். சாங்கியான் தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கித்த காத்தருள்வாய். சாங்கியான் தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கித்தர் காத்தருள்வாய். தெய்வத்தின்
வெள்ளமே திருவாருள் தோற்றமே மெய்மானதானந்தமே. ஆசை பாசம் பற்று ஆவலா நின்றீரு பூசை விளம்படைப்பே. ஆசை பாசம் பற்று ஆவலாய் நின்றீரு பூசை விளம்படைப்பே. மோச வழிதனை முற்றும் அகற்றியே நேசனே நினைத்தோழுவேன். மோச வழிதனை முற்றிலும் அகற்றியன் நேசனே உனைத்தோழுவேன். தெய்வத்தின் வெள்ளமே திருவாருள் தோற்றமே மெய்மானதானந்தமே. மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருகாலமோ. மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருகாலமோ. வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரிச்சிடுமோ தெய்வன்பை. வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரிச்சிடுமோ தெய்வன்பை. தெய்வத்தின் வெள்ளமே திருவாருள் தோற்றமே மெய்மானதானந்தமே. செய்ய நின் சம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா உன் அடிதோழுதே. செய்ய நின் சம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபாணிந்தே. தெய்வத்தின் வெள்ளமே திருவாருள் தோற்றமே மெய்மானதானந்தமே. அப்படியே கண்களை மூடுவோம். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனை நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பினதே அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதற்கு. நான் ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பது போல ஜெயங்கொள்கிறன் எவனோ அவனும் என்னோடு கூட வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன் என்று சொல்லிவிட்டு போன எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய திருச்சபத்தில் வருகிறோம் சுவாமி. இப்பொழுதும் திருச்சபைகள் சீடர்களை உருவாக்குற சீசத்துவ பள்ளிகளாக மாறட்டும். மேய்ப்பர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக வேத வார்த்தைகளே அன்றி தேவ சித்தமே அன்றி பிதாவின் சித்தம் அன்றி வேறொன்றை பேசாத மேய்ப்பர்களை திருச்சபையில் வைத்திருளும். இதோ விசுவாசிகளாய் மட்டும் வாழ்ந்து குழந்தைகளாய் இருந்து குழந்தைகளாய் மறித்து விடாமல் இதோ நாளுக்கு நாள் விருத்தி அடைத்து பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னதியிலே வந்து காணப்படும்படியாக நானும் நீரனுக்கு கொடுத்த பிள்ளைகளும் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னதியிலே வந்து காணப்படுவோம் என்று ஒவ்வொரு திருச்சபை மேய்ப்பனும் சொல்லட்டும். ஒவ்வொரு திருச்சபை மேய்ப்பனும் ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு சுவிசேஷகனும் 5 விதமான ஊழியங்களை செய்கிற யாராயிருந்தாலும் சரி அவருடைய நோக்கம் ஒன்றே மட்டுமே இருக்க வேண்டும். இந்த ஆத்துமாக்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யம் வந்து சேர வேண்டும். அவர்களும் போக வேண்டும். நானும் அந்த ராஜ்யத்தில் போய் என் எஜமானுடைய வார்த்தையை கேட்டு உண்மையும் உற்சவமான ஊழியக்காரனே
இதோ உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்ற வாக்குத்தத்தத்தை கேட்க, வார்த்தைகளை கேட்க பாக்கியமுள்ளவனாய் என்னை மாற்றும் என்று வாழ கிருபை அளித்தருளும். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு திருச்சபையின் மீதும் அப்போஸ்தலர் கொரிந்து சபையின் மீது பூரண கிருபை நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரம்பி வழியட்டும். ஹalleluya சொல்லுங்கள். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. இயேசுவின் கரம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஒவ்வொரு திருச்சபைகளையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு அப்பா அம்மாவையும், ஒவ்வொரு அங்கிள் ஆண்டியையும், ஒவ்வொரு குழந்தைகளையும், ஒவ்வொரு வாலிபனையும், ஒவ்வொரு வாலிப பெண்ணையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் விருப்பமாயிருந்து அவர்கள் நாளுக்கு பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு சுயத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, சுயம் உடைக்கப்படவும் தன்னைத்தான் வெறுத்து, கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வருகிறார், அவர் நியாயம் தீர்ப்பார், அப்பொழுது நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வரும் என்று பயத்தை தாரும். ஆமென். கர்த்தாவே, நீர் வேகமாய் வருவீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் அவரை நேருக்கு நேர் சந்திக்க நீ ஆயத்தமா? உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையுள்ள சிங்காசனத்திலே உட்கார நீ ஆயத்தமா? Are you ready? Are you ready? My dear friend, my dear brother and sisters, He is a merciful God. He is almighty. நாமெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் பக்கத்தில் நிற்க போகிறோம் என்று நிச்சயத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய பூரண கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு ஊழியனும் உத்தம ஊழியனாய் மாறட்டும். ஒவ்வொரு ஊழியங்களும் உலகத்தை பற்றி மேன்மைப்பட்டா பாராட்டாமலும், உலகத்தின் ஆசைகளுக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல், நித்திய ராஜ்யத்தில் அவர்களுடைய பட்டணத்தை, நம்முடைய பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி அவர்களை பயன்படுத்திக் கொள்ள கிருபை அளிச்சலும். பேசின வார்த்தைகளை கர்த்தருக்கு பிரியமானதை ஆண்டவரே ஃபில்டர் பண்ணி இதோ வடிகட்டி என் ஜனங்களுடைய காதுகளிலும் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் வைத்திருளும். உமக்கு பிரியமானதை செய்ய கிருபை அளிச்சலும். அடியானையும் என்னை கேட்க ஒவ்வொரு மக்களையும் பரிசுத்த ஆவியின் ஆளுகை கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு கிருபை அளித்ததற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சாபத்தையும் மாற்றி போடும். பாரம்பரியா வந்த சாபம், மாமிசத்திலே தொற்றிக்கொண்ட ஆவிக்குரிய வியாதிகள், ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், இயேசு நாமத்தில் come out and heal, deliver in the name of Jesus right now. அற்புதத்தை செய்யும். உலக தேவைக்காக, அன்றாட தேவைகளுக்காக காத்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். இந்த வாட்ஸ்அப்ல மன்னிக்கவும், அந்த ஜூம் ஆப்ல, இந்த யூடியூப்ல, பேஸ்புக் மூலமாக நிறைய வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். இந்த சேனல்கள் எல்லாம் வியூவர்ஸுடைய எண்ணிக்கையை பொறுத்து அல்ல, இந்த சேனல்கள் மூலமா பரலோகத்துக்கு எத்தனை பேர்கள் வருகிற எண்ணிக்கையை பொறுத்து வசனங்கள் ஒவ்வொரு சேனல்கள் மூலம் ஒளிபரப்பப்பட ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கு அப்படிப்பட்ட பாரத்தை கொடுத்து கர்த்தர் கிருபை அளிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை விட்டு செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதி கனமே செலுத்துகிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்கள் கர்த்தர் இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்க ஆசீர்வதித்தலும். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது ஆமென் என்று சொல்லும் பொழுது என் பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அத்தனை ஆசீர்வாதம் அவருடைய சிரசுமே நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். தேவ கிருபையினாலே யூடியூப்ல பார்க்குற ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீங்க. அத்தனை பேர் இயேசு நாமத்தில் வாழ்த்து சொல்ல எனக்காக, இந்த இயேசு மலர் ஊழிய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகள் மீது கர்த்தர் ஏவினால் தாங்குங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். நம்முடைய ஆபீஸ் விரிவாக்கம் அல்லது ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா. அவர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you all. God bless you all. உமதன்பு என்னில்
ஆறுதல் தந்தனையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்தனையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.